பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய மசாலா பொருள் சேர்க்கணும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் குறைவான மசாலாவை வச்சு இந்த மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக 2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூடவே 50 ml வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் ஒரு 2 மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே பீன்ஸு, கேரட்டு நல்லா 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டாணி, இந்த மாதிரி பயிறு வகைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா சேர்த்துட்டு காரத்துக்காக பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. இந்த ரைஸ்க்கு வந்து அதிகமாக காரம் போட மாட்டோம், அதனால் பச்சை மிளகாயோட காரம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மீடியமாக ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க 2 கிலோ சிக்கனுக்கு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க வேண்டாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா முக்கியமாக இதில் மேகி சுப்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க, வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நான் இந்த கப்பில் வந்து 2 கப் அளவு ரைஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸுக்கு வந்து தயிர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, மசாலாவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதுதான் அதோட அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. நம்ம போட்டிருக்க சிக்கன் வந்து ஒரு 75% தான் வேகணும், ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துட்டு இதை பொரிக்கணும். ஸோ இப்போ வந்து சிக்கன் நமக்கு நல்லா வெந்துருச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்க வச்சு சூப்பராக நமக்கு சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக எடுத்துக்குவோம். உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கும் போதே நான் வந்து பாசுமதி ரைஸ் வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், இன்னும் கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வாசம் வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாவை லாஸ்ட்டில் சேர்க்கும்போது அதோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா வற்றி வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. அதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம், அந்த மசாலா போட்டிருக்கோம்ல அதுக்காக. சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லா சிக்கன்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தனியாக நம்ம சிக்கனை எடுத்து மசாலாவை போட்டு பொரித்து எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக, ஒரு மந்தி சாதம் எப்படி செஞ்சால் எப்படி இருக்குமோ மந்தி பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே நமக்கு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுப்பில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தட்டு, நான் பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அந்த தட்டை வந்து நான் எடுத்து வச்சுட்டு அந்த தட்டு மேலே தூக்கி இந்த மாதிரி வச்சுருவேன். வச்சுட்டு சிம்மில் வச்சேன் அப்படின்னா இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுக்கும்போது ரைஸ் நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையுமே நான் இது மாதிரி எடுத்து வைக்க முடியலை, 2 தடவை நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் வரட்டும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஹையில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலராக வரணும், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும். அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு தடவை பொரித்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதையும் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய எல்லா சிக்கனையுமே இது மேலே எடுத்து இந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை வந்து தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி மல்லி இலைகளை தூவினதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு சாப்பிடும்போது பரிமாறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.